சகோதரர்களே, இப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து வாரார், அடிமை ஒட்டகத்துல வாரார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடுப்புல எத்தனையோ பெச், 12 ஓட்டையில பெச் போட்டிருக்கு. என்னதுக்கு வாரது? கான்ஃபரன்ஸ்கள்ல பெரியோரு புனித ஸ்தலம் பூமியுடைய துறப்ப வாங்குறதுக்கு. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார், கலீஃபா, நீங்க இந்த உடுப்பை மாத்தினா நல்லது, இந்த ஆடையை கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்குமே, வேறொரு உடுப்பு கொடுத்தா நல்லா இருக்குமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், அபூ உபைதா, நீ இல்லாமல் வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் மௌத் வரைக்கும் மறக்க முடியாத தண்டனையை நான் கொடுத்திருப்பேன். அபூ உபைதா, இந்த உமர் கேவலமானவனாக இருந்தான், இழிவானவனாக இருந்தான். அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை தந்தது உடுப்பின் மூலமாக, பட்டத்தின் மூலமாக, பதவியின் மூலமாக, ஆட்சியின் மூலமாக அல்ல. அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை தந்தது கலிமாவின் மூலமாக, இஸ்லாத்தின் மூலமாக. சொன்னார்கள், ஃபைனி பிதகைனல் இஸ்ஸத பிகைரி மா அஅஸ்ஸன அல்லாஹ் அதல்லன அல்லாஹ். அபூ உபைதா, எப்பொழுது முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேற வேற விடயங்கள் மூலமாக கண்ணியத்தை தேட ஆரம்பிப்பார்களோ, முஸ்லிம்களை அல்லாஹ் கேவலப்படுத்த ஆரம்பிப்பார். விளங்குதா இல்லையா? இஸ்லாத்தை தவிர மற்ற அனைத்து விடயங்களின் பெருமதியும் கல்புக்குள் வந்து விட்டது. ஆகையால் பெண்கள், நீங்க கொஞ்சம் சிந்திங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு கண்ணியத்தை தந்தது இந்த இஸ்லாம் தான். இஸ்லாம் வருவதற்கு முன்னால், கலிமா உண்டாகுவதற்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருவதற்கு முன்னால், குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால், இந்த பெண்களை ஒரு மனித படைப்பாக கூட அந்த காலத்தில் கணக்கெடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. ஜாஹிலியா காலத்தில் யாராவது ஒரு தகப்பனுக்கு உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டால் அந்த தகப்பனுடைய முகம் கோபத்தால் கருப்பாக மாறுமாம். யத்தவாரா மினல் கௌம். வாப்பா என்ன செய்வாராம்? சமூகத்தில் தலகாட்டாம வீட்டுக்குள் மறைந்திருப்பாராம். மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப். யோசிப்பானாம், இந்த புள்ளைய கேவலத்தோட நான் வளர்க்கிறதா அல்லது உயிரோட குழி தோண்டி புதைக்கிறையா? பெண்களுடைய நிலைமை ஜாஹிலியா காலம். ஹரத்துக்கு, ஹஜ்ஜிக்கு, உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும். சுபைகா 84 நம்பர் கேட் பக்கத்திலேயே அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன இடம்? பெண் குழந்தைகளை உயிரோடு குழி தோண்டி புதைக்கான. எங்க? கல்லலியால இல்ல, மக்கா முக்கர்ரமா ஹரம், ஹரம் ஷரீஃப். ஒரு புள்ள வெற்றது ஹராம், ஒரு மரத்தை வெற்றது ஹராம், மண்ணெடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு போறது ஹராம், வேட்டையாடுவது ஹராம். அப்படியான ஹரம் ஷரீஃப்ல நபி அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னால் ஹரத்திலேயே பிள்ளைகளை புதைச்சிருக்கான் உயிரோட.